ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜனவரி 6, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். மனிதன் அடிப்படையில் தெய்வீகமானவன். எனவே இயற்கையாகவே பிரேமை, நீதி, சத்தியம் மற்றும் சாந்தி ஆகிய தெய்வீக பண்புகளை ஒருவர் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு ஆனந்தத்தை ஒருவர் அனுபவிக்கவும் அளிக்கவும் முடியும். அவற்றை ஒருவர் குறைவாக வெளிப்படுத்தும் போது அவர் தன் பாரம்பரியத்திற்கு மாறாக வாழ்கின்றார் என்பதற்காக அதிகமாக வெட்கப்பட வேண்டும். வாழ்க்கை எனும் மரத்திற்கு வேர்களில் நீர் பாய்ச்ச வேண்டும். ஆனால் இப்போது வாழ்க்கை தரத்தை உயர்த்த திட்டமிடுபவர்கள் கிளைகள், இலைகள் மற்றும் பூக்களுக்கு நீர் பாய்ச்சுகிறார்கள். நல்லொழுக்கங்களே வேர்கள். இவற்றை பேணி காப்பதினால் சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் எனும் மலர்கள் நறுமணத்துடன் மலர்ந்து ஆனந்தம் எனும் இனிய சாறு நிறைந்த சேவை எனும் பழத்தை பெறலாம். உணவு, உடை மற்றும் உறைவிடத்திற்காக திட்டமிடுவது உடல் எனும் வண்டியின் நல்வாழ்வை மட்டுமே மேம்படுத்துகிறது. ஆனால் மனிதனின் மனம் எனும் குதிரைக்காகவும் திட்டமிடுங்கள். இந்த மனம்தான் அகங்காரத்தில் இருந்து விடுபட்டு சாட்சாத்காரத்தை அடையும் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக உணவு, உடை, உறைவிடம் மற்றும் இதர உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். தெய்வீக அருளுரை, ஆகஸ்ட் 3, 1966. எந்த அளவுக்கு மனித பண்புகள் பேணி காக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு சமூகம், தேசம் மற்றும் உலகின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.